ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோக்கு வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. மார்னிங் வந்து காஃபியும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து தோசையும் கார சட்னியும் அம்மா பண்ணியிருந்தாங்க. ரெண்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் வந்து சீக்கிரமாகவே சாப்பிட்டேன் லஞ்சு. சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் வந்து வெளியே போகிற வேலை இருந்துச்சு. கொஞ்ச நேரம் டிவி பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே போகிற வேலை இருந்ததுனால நானும் அம்மாவும் கிளம்பிட்டு இருந்தோம். அம்மா வந்து அப்படியே சைடு கேப்பில் வந்து ஜூஸ் போட்டாங்க. அப்புறம் அதுவும் பன் பட்டர் ஜாமும் சாப்பிட்டுட்டு நானும் அம்மா வந்து வெளியே கிளம்பிட்டோம். எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி கொஞ்சம் சில்வர் ஜுவல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் வெளியே போயிருந்தோம். ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் வந்து ஷாப்பிங் பண்ணதுக்காக போயிட்டோம். எனக்கு வந்து செயின் தான் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கும் என் தங்கச்சிக்கும் செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இந்த இயரிங் வந்து அம்மாவுக்காக வாங்கியிருந்தோம். இந்த இயரிங் வந்து க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு செகண்ட் இயரிங்காக பேர் பண்ணிக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இந்த செயின் வந்து எனக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருந்துச்சு. டாலரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து என் தங்கச்சிக்கு வந்து கொஞ்சம் லாங்காக கேட்டிருந்தா. அதனால இந்த செயின் வந்து நான் அவளுக்காக வாங்கியிருந்தேன். உங்களுக்கு எந்த செயின் வந்து பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செயின் வந்து எனக்கு வந்து லீஃப் டிசைன் போட்டிருந்தது டாலர், அதனால் நான் இது வந்து வாங்கியிருந்தேன். அவளுக்கு வந்து ஹார்ட் பெண்டன்ட் போட்ட மாதிரி அம்மா செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே ஸ்நாக்ஸ் கடை இருந்தது. அப்புறம் வந்து பானிபூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி அம்மாட்ட கேட்டிருந்தேன். அம்மா வாங்கி தந்தாங்க. அதுக்கப்புறம் பீஸா வந்து அம்மா வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து இப்படி தான் எனக்கு டே வந்து போச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி வ்ளாக் அதோடு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து காஃபி குடிச்சிட்டு அன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா தலைக்கு வந்து குளிச்சுட்டு வந்துட்டோன்னே கொஞ்சம் வேலை தான் இருந்தது. பூலாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு சாமிக்கிட்ட எல்லாத்தையும் வச்சுட்டு அன்றைக்கி வந்து இப்படி தான் போச்சு. நிறைய வேலை இருந்துச்சு. எல்லா வேலையும் அம்மா தான் வந்து அன்றைக்கி பண்ணாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மா வந்து லாஸ்ட்டாக எனக்கு அப்பளம் மட்டும் பொரிக்க சொன்னாங்க. அப்பளம் மட்டும் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். என் தம்பி வந்து குளிச்சுட்டு வந்துட்டோன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்ததுனால அப்பாவுக்கு வந்து சாமிலாம் கும்பிட்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் எல்லோரும் வந்து காக்காக்கெலாம் வச்சுட்டு வந்துட்டான் என் தம்பி. காக்காக்கெலாம் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். என் தங்கச்சி மட்டும் வந்து ஹாஸ்டலில் இருந்தா, அதனால வந்து அவளை மட்டும் கொஞ்சம் நான் மிஸ் பண்ணேன். அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா தூங்கி எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாயசத்தில் வந்து அப்பளம் போட்டு எனக்கு சாப்பிட்றது வந்து பிடிக்கும். அதனால் வந்து அன்றைக்கி நல்லா பாயசத்தில் அப்பளம்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் ஈவினிங் மேலே வந்து செம்ம மழை வந்துச்சு. நல்லா இருந்துச்சு கிளைமேட்டும் பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து தூறல் மாதிரி போட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்து செம்மையாக இடி மின்னல் மழை, செம்மையாக கரண்ட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வ்ளாக் எடுக்க முடியல.